இந்த ஆராதனை மிக முக்கியமான ஒரு ஆராதனை. காரணம், இது வருஷத்தினுடைய கடைசி ஆராதனை. நான் என்ன பேசலாம் என்று ஆண்டவர் சமூகத்தில் நான் காத்து கொண்டிருந்தேன். அப்போ எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப அதிகமாக என்னை தொட்டது. ஆகவே அந்த வார்த்தையை நான் உங்களோடு பேசும்படி விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 48ஆம் அதிகாரம் 15வது வசனம், அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும். அப்புறம் படிக்க பார்க்கலாம், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும். நம்பர் 1, பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து முடிவு சொல்லல. எப்படி ஆரம்பிக்குது? பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும். இந்நாள் வரைக்கும் ரொம்ப முக்கியமானது. ஆண்டவருக்கு நன்றி சொல்வது. நாம் இதுவரைக்கும் வந்தது கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய பிரசன்னம். நம்ம ஏன் தெரியுமா இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கிறோம்? தேவன் நம்மேல் நினைவாக இருந்தபடினாலே நாம் இதுவரைக்கும் வந்திருக்கிறோம். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். எண்ணத்தை நான் செலுத்துவேன். இன்றைக்கி சங்கீத பகுதியில் படித்த 107ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் நாம் நினைத்த துறைமுகத்துக்கு கர்த்தர் நம்மை இந்த கடைசி ஆராதனைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். பிறந்த நாள் முதல் எப்போ இந்நாள் வரைக்கும். இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு எத்தனை காரியங்கள்லாம் கர்த்தர் செஞ்சார். இவ்வளவோ சாட்சிகள் கேட்டோம்ல. 2வது ஆராதனை இருக்குது, மாலை ஆராதனை இருக்குது. உண்மையிலே ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்நாள் வரைக்கும், பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் தேவன் நமக்கு எப்படிலாம் நமக்கு உதவி செய்தாராம். முதலாவது அதே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்நாள் வரைக்கும் என்னை, முதலாவது என்னது? ஆதரித்து வந்த தேவன். முதலாவது இந்நாள் வரைக்கும் அவர்தான் நம்மளை ஆதரித்து வந்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை சொல்லுங்க பார்க்கலாமே. யார் நம்மை ஆதரித்து வந்தா? நம்ம நம்பின ஜனங்கள், நாம் நேசித்த பிள்ளைகள், நாம் அருமையாய் அதிகமாய் நேசிக்கும் நம்முடைய குடும்பங்கள், வேலை எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே குறிப்பிட்ட காலங்கள் தான். எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு ஆண்டவர், ஒரே ஒரு ஆள், ஒரே ஒரு நபர் நமக்கு நிரந்தரமாக இருக்கிறார்னா அவர் ஆண்டவர் மாத்திரம்தான். ஏன் அவர் நமக்கு எப்படி ஆதரித்து வந்தாரோ அடுத்த வசனம் போட்டிருக்கிறது, 16ஆம் வசனம், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை. அப்போ அர்த்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நம்மளை எப்படி மீட்டு வந்தாரா, எப்படி நம்ம ஆதரித்து வந்தார்னா, வந்த தீமைகளை எல்லாவற்றையும் அவர் நமக்கு நீங்கள் ஆக்கினார். சதமா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்தார் அவர்? இன்னொரு முறை சொல்லுங்க, என்ன செய்தார்? எப்படி நீங்கள் ஆக்கினார்? தூதனை அனுப்பி. உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் வரப்போகுது, உங்களுக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கே தெரியாது. அதுக்கு முன்பதாக ஒரு தூதனை அனுப்பி அந்த இடத்துல அதை நிறுத்தி உனக்கு ஆக்சிடென்ட் வராமல் உன் வாழ்க்கையை தப்பிக்க கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். நம்ம சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது இந்நாள் வரைக்கும் முதலாவது ஆண்டவர் நமக்கு என்ன செய்தாரா? ஆதரித்து வந்தார். ஆமென். இரண்டாவது ஆண்டவர் நமக்கு இந்நாள் வரைக்கும் அவர் என்ன செய்தாராம்? அப்போஸ்தலரின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 22வது வசனம், தேவ அனுகிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். இரண்டாவது, இந்நாள் வரைக்கும் தேவன் நம்ம எப்படி வச்சிருக்காருன்னு தெரியுமா? சாட்சியாக வைத்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாமே. இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் யூதேயாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும், அது மாத்திரம் உலகத்தின் முடிவு பரியந்தம் நீங்கள் எப்படி இருக்கணுமா? இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வருஷத்தில் முதல் ஆராதனையில் ஒரு சில பேர் சாட்சிகள் சொன்னீங்க. ஒரு வேளை உங்கள் சிலருக்கு சாட்சிகள் சொல்வதற்கு நேரம் கொடுக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் திரும்ப உங்களுக்கு 2வது ஆராதனையில் மாலை ஆராதனை உங்களுக்கு நேரம் தருகிறேன். வருகிற வருஷத்தில் சாட்சிக்கு சில நேரங்கள் நம்ம கொடுக்கலாம். ஆனால் மிக முக்கியமானது, தேவன் நம்மை சாட்சியாக வைத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அத்தமா சொல்லுங்க பார்க்கலாமே. என்ன சாட்சியாக வைத்தார்? எப்படி சாட்சியாக வைத்தார்? 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை சங்கீதத்தில் போட்டுக்கிறது, கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு நான் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம். சொல்லுங்க பார்க்கலாம். உம்முடைய என்னென்ன அதிசயங்கள்லாம் கர்த்தர் செஞ்சார்?
சில பேர் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முடியாது, சில பேர் நீங்கள் மறந்துருப்பீங்க. ஆனால் ஒன்றை மட்டும் மறந்துடக்கூடாது, தேவன் உனக்கு பாராட்டின காரியத்திற்கு நீ தேவனுக்கு எப்படி இருக்கணுமா? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அதிசயங்களை கர்த்தர் செய்தார், அதிசயங்களை தேவன் செய்தார். அதிசயங்களை செய்த ஆண்டவர் நம்மளை கைவிடுகிறது இல்லை. ரெண்டாவது, இந்நாள் வரைக்கும் அவர் நம்மை சாட்சியாக நடத்தி வருகிறார். மூன்றாவது மிக முக்கியமானது, உபாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். உபாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் மோசே மூலமாய் கர்த்தர் எழுதுகிறார், ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டு நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும், சத்தமாக சொல்லுங்க, சத்தம் சொல்லுகிறாரு, இந்நாள் வரைக்கும் நீ உயிரோடு இருக்கிறன்னா அது உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பற்றி கொண்டதுனால. இந்நாள் வரைக்கும் உயிரோட கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்நாள் வரைக்கும். ஏன் இப்படி எழுதுகிறார்? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரம்பித்த பிரயாணத்தை ஆரம்பித்தவர்கள் அநேகர் மரித்து போய்விட்டார்கள். நேரம் வந்தது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு அவரால் போக முடியல. சில பேர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை காணும்படி தான் செய்தார். சில பேர் வாக்குத்தத்தப்பட்ட தேசத்தை அவர்கள் கனவு காணும்படி செய்தார். ஆனால் கர்த்தர் ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் அந்த கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறார். அதே தேவன் உங்களை இந்த 2024 வருஷத்தினுடைய கடைசி ஆராதனையில் நம்மளை ஜீவனோடு பலத்தோடு சுகத்தோடு கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடைசியாக என்னாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்தையும் 19வது வசனத்தையும் உங்களுக்கு நான் ஒரு படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்தையும் 19வது வசனம் வரையும். என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. அடுத்த வசனம், உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியே எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியே. மிக முக்கியமானது, இன்னைக்கு வரைக்கும் நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் ஞாபகத்தில் வைக்கல. அவர் என்ன பண்ணார்? சத்தமாக சொல்லுங்கள். ஒரு வேளை ஆண்டவர் நம்ம யோசனைகள் எல்லாத்துக்கும் சிசிடிவி கேமரா போட்டாருன்னு வைங்களேன், இந்த வருஷம் என்னென்னலாம் யோசிச்சேன்னு சிசிடிவி கேமரா போட்டாருன்னா கண்டிப்பாக 100 நாளுக்கு மேலே படம் ஓடும். இப்படி இல்லாமல் யோசிச்ச, அப்படி இல்லாமல் யோசிச்ச, இப்படி இல்லாமல் இருந்த. ஆனால் கர்த்தரோ எல்லாவற்றையும் விளக்கி நம்மை மன்னித்து தேவாலயத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் அவரால் முடியாத ஒரு காரியம். 3வது மாதத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிது. அதுக்கப்புறம் இப்போ பழைய காரியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் யோசித்து பேசுகிற அளவுக்கு கர்த்தருக்கு காய்ச்சல் விடவே இல்லை. 4 ஹவர்ஸ்க்கு ஒருக்க மாத்திரை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அப்புறம் நாங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தோம், ஏசப்பா நாங்கள் சாட்சி சொல்லுவோம், எங்களுக்கு குணமாக்கி தாங்க, எங்களுக்கு உங்களை விட்டால் வேறு கதியே இல்லை அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். ஜெபம் பண்ணும்போது அடுத்த நாளே அவனுக்கு காய்ச்சல் குறைஞ்சி 5வது நாள் முடிஞ்சு 6வது நாள் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் போய் பார்த்துட்டு இது ஒன்று ஆப்ரேஷன் பண்ணோம், வால்வு ஒரு இது வைக்கணும்னு சொன்னாங்க. ஏசப்பா கிட்ட எல்லா பொறுப்பும் படிச்சுட்டு ஏப்ரல் 2 ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி ஏசப்பா நல்லபடியாக எனக்கு கொண்டு மறுபிறவை எனக்கு கொடுத்துருக்காங்க. நன்றி, கோடான கோடி நன்றி. எச்ச துப்புனா ஒரே ஃபுல்லாக தண்ணி இதை அப்படி இல்லை, வெறும் ரத்தம் தான் வரும் அப்படியே கட்டியா வீட்டில் எல்லோரும். ஆனால் எனக்கு அந்த நேரம் பலவீனமோ ஒரு இதோ டயர்டோ எதுவுமே இருக்காது. ஆண்டவர் கிருபையினால் பலம் இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு ட்ராப் பிளட்டு கூட வராதபடிக்கு கத்தர் 2 வருஷம் டேப்லெட் போடணும் உங்கள் பையன் அப்படின்னாரு. அவன் இன்னும் அந்த மாத்திரை வாங்கி அந்த 30 அட்டையில் 10 மாத்திரை கூட போடலை. ஆனால் நான் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணேன், ஏசப்பா அது ஃபிக்ஸு கிடையாது, எல்லா ரிப்போர்ட்டில் எல்லா சுகன்னு கொடுத்துட்டீங்க, பிசாசு கிரியை, அதனால் அந்த கிரியை அழுக்கி எங்களுக்காக நீங்கள் சிலுவில் தொங்கினீங்க. பாருங்கள் 2 மாதம் ஆக போது இன்ன வரைக்கும் ஃபிக்ஸு மாத்திரை ஒரு மாத்திரை என் புள்ள போடலை. என் பிள்ளைக்கு அந்த மாதிரி ஒரு குறையில்லாத என் தேவன் அவனை பலத்தோட சுகத்தோடு வச்சுருக்காரு. ஆனால் இப்போ அந்த ரெக்க மினிஸ்ட்ரி வழியாக என்னென்னா சபைக்கு வீட்டு காரியங்களை முடிச்சுட்டு தெருவாக போய் ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறேன். அந்த சின்ன பிள்ளைங்க யாருன்னே எனக்கு தெரியாது, அவங்க பேரண்ட் யாருன்னு கூட தெரியாது. ஆனால் ஆண்டோட்ட சொல்லுவேன், ஆண்டவரே நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா நான் ஊழியம் செய்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு
ஆண்டோட ஜெபம் பண்ணிட்டு போவேன். அவங்க பெற்றோருடைய கண்களை தயவு கிடைக்க பண்ணி அநேக பிள்ளைகளை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. 37 பிள்ளைங்க வந்தாங்க. பேத்தி சொன்னாலாம், அப்பா உங்களுக்கு வந்து இந்த பிறந்த நாள் கிஃப்ட் ஆண்டவர் உங்களுக்கு துபாயில் வேலை கொடுப்பாருப்பா அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்கிறப்பா அப்படின்னு சொல்லி என் பேத்தி சொல்லியிருக்கா. ஆனாலும் தேவன் அந்த 26ஆம் தேதியை மறக்காத அந்த வேலையை கர்த்தர் துபாயில் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி நன்றி. கர்த்தரை நீ சாட்சியா நீ பண்ண நன்றி. 12 தையல் போட்டு அவங்களும் வந்து அந்த டாக்டர் வந்து கிறிஸ்டினும் அவர் என் ரொம்ப அழுதுட்டேன். என் தலைமுட்டிலேயே வந்து அவர் ஜபம் வச்சார். ஜபம் வச்சு தையல் போட்டார். அவர் அந்த டாக்டர் தையல் போட்டு ஆண்டவர் சாட்சியா ஒரு நோவு இல்லாத எதுவுமே இல்லாத எனக்கு நோவே கிடையாது, நோவில்லாத என்னை கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தாரு ஆண்டவர். என்ன அநேக காரியங்களில் எனக்கு உதவி செஞ்சார். இந்த வருஷத்தில் நிறைய நன்மைகள் எனக்கு செஞ்சார். என் பையனுக்கு கை உடைஞ்சது, அதை சரி பண்ணார். நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. ஏசப்பாக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், நன்றி. நான் ஒரு 2 செகண்ட் ஒரு 1 ஃபீட் தான் எனக்கும் அந்த கார் மோதுறதுக்கும் எனக்கும். நான் வந்த ஸ்பீடில் ரிவர்ஸ் நான் வந்திருந்தேன்னா எனக்கு கண்டிப்பாக வந்து என்னோடய லெக்கு இல்லைனா வந்து பேக் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து ப்ரோக்கன் ஆகிருக்கும். அவ்வளோ ஸ்பீடில் வந்து அந்த கார் வந்து எனக்கு மோதிச்சு. கர்த்தர் அந்த பெரிய விபத்துலேருந்து என்னை பாதுகாத்தார். நான் அதிகாலை நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இந்த அற்புத ஜப வீட்டுக்கு நிறைய புதிய ஆத்மாக்கள் வர வைங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணி கேட்டிருந்தேன். அதே நேரம் அன்று ப்ரேயரில் 9 புதிய ஆத்மாக்களை ஆண்டவர் கொண்டு வந்து எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார். வீட்டில் வந்து அந்த வாசலில் நிலைக்காலில் வந்து அந்த டோர் போடுறதுக்கு அதை வாங்கி வச்சுருந்தேன். கார்பெண்டர்கிட்ட சொல்லி வரவே இல்லை. அன்றைக்கி ஊழியக்காரர் வந்து வார்த்தை சொன்னார், ஒரு திறவுகோலை வந்து கொடுக்குறாரு, ஒரு டோரை வந்து ஓப்பன் பண்ண போகுதுன்னு சொன்னார். அதே போல் அன்றைக்கி வராத கார்பெண்டர் அன்றைக்கி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி, ஐயா நான் அன்றைக்கி வரேன், ஒரு 3 மணிக்கு வந்து நான் போட்டு வரேன் சொல்லி அதே அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வந்து போட்டு விட்டாருங்க. அப்புறம் நான் பொண்ணு தேடி தேவன் வந்து இன்னைக்கு எனக்கு ஒரு ஆவிக்குள்ள ஒரு பொண்ணை கொண்டு வந்திருக்காரு. அவங்க நம்ம சபைக்கு தான் வருவாங்க. நல்ல திருமணம் வந்து பைசாவே இல்லாமல் இருந்த 1 ரூபா கூட என்கிட்ட இல்லவே இல்லை. ஆனால் ஆண்டவர் எப்படி தான் அந்த பைசா கொடுத்தாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து பிள்ளைங்கள்லாம் வார சண்டே கிளாஸ் அன்னைக்கு பற்றி தரமணி பிள்ளைங்கள்லாம் ஆச்சரியமாக அன்றைக்கி 45 பிள்ளைங்க வந்தாங்க. ஆண்டவர் வந்து அன்றைக்கி நேர்த்தியாக ஆண்டவருடைய கிறிஸ்மஸ் செய்ய அன்றைக்கி உதவி செய்த கிருபைகளுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாருமே பாரத்தோடு எனக்காக ஜெபிச்சு நான் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கேன்னா அவரோட சுத்த கிருபை தான். தண்ணி நல்லா குடிக்கிறேன், நல்லா சாப்பிட்றேன், நான் எல்லா வேலையும் செய்கிறேன். ஆனால் முழு விசுவாசத்தோடு நான் இருக்கிறேன். எனக்கு வந்து நீங்கள் தான் இந்த பிளட்டை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண உதவி செய்யணும் அப்படின்னு நாங்கள் குடும்பமாக ஜெபம் பண்ணோம். கர்த்தரோட கிருபை அவங்க வந்து 3 மாதத்துக்கு டேப்லெட் கொடுத்து என்ன நீங்கள் 3ஆவது மாதம் பிளட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாங்க. அவங்க 3 மாதம் சொன்னாங்க. நான் 6 மாதம் கழிச்சு தான் அந்த டெஸ்ட்டே எடுத்தேன். கர்த்தரோட கிருபையில் அந்த 12 புள்ளி எனக்கு கரெக்டாக அந்த பிளட்டு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அந்த ரத்தத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பாதி கல் வந்திருந்தது. ஆண்டவர் பெரியவர் என்பதை நான் அப்போ ருசித்து பார்த்தேன். என்னன்னா ஒருபோது நம்மளை கைவிடாத தேவன் அவர். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு வாட்டி வந்துட்டு இன்னொரு பாதி வந்தது. ஆண்டவர் வந்துட்டு அந்த கல்லை வந்துட்டு புரட்டி போட்டார். எனக்கு எவ்வளோ பெயின் இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் அந்த சுத்தமாக பெயின் இல்லாமல் ஆண்டவர் கிருபை செஞ்சார். ஆனால் இப்போது ஆப்ரேஷன் பண்ணி வந்த பிறகு மறுபடியும் இருமல் வருது. அப்பா எனக்கு இந்த மாதிரி இருமல் வரையப்பா, ஏன்பா என்ன பண்ண உடனே பட்டு நின்றுடும். அந்த கோடி நன்றி நன்றி நன்றிப்பா, ஏசப்பாங்க நன்றிப்பா. எப்படி வந்துச்சு? நாங்கள் போய் ரெஸ்யூம் கொடுப்போம். அப்பா சொல்லுவார், நீ போய் ரெஸ்யூம் கொடுறா, அங்கே போய் zone 13 கொடுப்போம், zone 15 கொடுப்போம். எங்கெங்கே கொடுத்து பார்த்தோம். வெயிட் பண்ணுங்கள் உங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது, அது மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு கால் பண்ணாங்க. அப்பாயின்மெண்ட் லெட்டரே கையில் கொடுத்து இன்றைக்கி வந்து அவர் வந்து ஒரு இடத்துல உட்காந்து எழுதுகிற வேலை சுற்றிட்டு இருந்தவரே இன்றைக்கி எழுதுகிற வேலையை கொடுத்துருக்காரு. ஸோ அன்றைக்கி ஒரு 2 வீக்ஸ் பிஃபோராக ப்ரே பண்ணிட்டே போகிறேன். என்ன ஆண்டவரே, இந்த ஒரு சர்டிஃபிகேட்டால் என்னோடய பாஸ்போர்ட் அப்படியே தடைப்பட்டு நிற்குது, இதை நான் என்ன தான் பண்ணட்டோன்னு ப்ரே பண்ணிகிட்டே போகிறேன். காலையில் ப்ரேயர் முடிக்கிற ஒரு 8 o'clock எனக்கு ஒரு போஸ்ட்மேன் கால் பண்ணுறாங்க. உங்களுக்கு எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்திருக்கு. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது நமக்கு ஏதாவது வந்திருக்கான்னு சொல்லி நான் திரும்ப அவங்கள கன்ஃபார்ம் பண்ணுறேன். எதுலேருந்து வந்திருக்குன்னா இல்லை எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. இந்த இடத்துல நாங்கள் ஒன்றுத்துக்கு உதவாதுன்னு சொல்லி நிறைய மட்டம் தட்டப்பட்ட இடத்துல ஆண்டவர் எடுத்து அநேக ஊழிய காரியங்களுக்காக எடுத்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாரு. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. இந்த சபை பாஸ்டருக்காகவும் நன்றி, ஒவ்வொருவருக்காகவும் நன்றி. இந்த ஆண்டிலும் கூட தேவன் எங்களுக்கு குடும்பத்துக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கார். அதுக்காக கோடான கூட நன்றி செலுத்துகிறேன்.
எங்கள் டேஃப்னி வந்து ஸ்கூல் லைஃப் வந்து நல்லபடியாக கர்த்தர் முடிக்க கிருபை செய்தார். அதாவது ஒரு எல்லாருக்குமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போது குழந்தை பிறந்து ஒரு பேம்பஸா பால் பவுட்ரு அப்படி இப்படின்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு வாடகை கட்டியும் இது குழந்தைய பார்க்க சொன்னால் அது மாதிரி அவளுக்கு வேக்சினேஷன் வந்து கவர்மெண்ட்டில் ஒத்துக்காது. ஆனால் சின்ன வயசுலேருந்து நான் வேக்சினேஷன் வந்து ப்ரைவேட்டில் தான் போடுறேன். அவளுக்கு வந்து வேக்சினேஷன் நான் போடணுனாலே அந்த ஒரு நாளைக்கு நான் 10,000 ரூபாய் கொண்டு போகணும். ஆனால் அந்த நேரத்தில் வந்து கடவுள் எங்களை எப்படி ஆசீர்வதிப்பார், எப்படி நாங்கள் போகிறோம் வரோம், நாங்கள் பின் வந்த காலங்கள் நாங்கள் பார்த்தோன்னா தேவனுடைய கிருபையும் அவருடைய தயவும் தான் எங்களை வழி நடத்துச்சு. ஆமென். இந்த வருஷம் ஆரம்பங்களில் வந்து எங்கள் அப்பாவுடைய ரட்சிப்புக்காக நான் ரொம்ப நாளாக ஜோம் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்போ திடீர்னு அவருக்கு சீரியஸான ஒரு கண்டிஷன் இருந்தது. அப்போ வந்து ஐசியூவில் சேர்த்துருக்குறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வரும் பொழுது ஆண்டவர்கிட்ட நான் ஜோம் பண்ணேன். ஆண்டவரே, நான் அந்த ஆத்மாவுக்காக நான் ரொம்ப நாளாக ஜோம் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் எனக்கு என்ன பண்ணணுன்னா, அந்த ஆத்மா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் இங்கேருந்து போனோம், பிரயாணப்பட்டு போனோம். ப்ரேயர் குரூப்லேயும் சேர்ந்து நாங்கள் ஜோம் பண்ணோம். ஆண்டவர் 2 நாளில் ஐசியூவிலேருந்து நார்மல் வார்டுக்கு வர கிருபை செஞ்சார். மரண தருவாயிலிருந்து தேவன் அந்த ஆத்மாவை ரட்சித்து சர்ச்சுக்கே போக மாட்டார். ஏன்னா அம்மா வந்துட்டு அம்மாவுடைய இறப்பு நிமித்தம் அவருக்கு ரொம்ப ஒரு மனதில் ரொம்ப காயங்கள், நிறைய பாரங்கள். அப்போ இப்போ வந்து சர்ச்சுக்கு போகிறாரு, ஆண்டவருடைய வார்த்தையை அவர் வந்து கேட்குறாரு. கர்த்தர் இன்னும் அவருக்கு வந்து முழுமையான அந்த ரட்சிப்பை ஆண்டவர் கொடுப்பார்னு நான் விசுவாசிக்கிறேன். போன வருஷம் வந்து நான் ஏரியா விபிஎஸ்லாம் வந்து ரொம்ப போகல, ஒரு 2 இடம் 3 இடம் தான் போனேன். இந்த வருஷம் ஏசப்பா வந்து என்னை நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போனார். அது எனக்கு பெரிய சாட்சி. நான் காலேஜ் 12th முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணேன். காலேஜ் ஜாயின் பண்ணி ஒரு 1 மந்த் கூட முழுசாக போகலை. எங்கள் அம்மா வந்து சிக்காயிட்டாங்க. சரி, அப்புறம் ரெகுலராக போயிட்டுருந்தேன். இருந்தாலும் என்னால் போக முடியல, காலேஜுக்கு ஒழுங்காக கண்டினியூவாக போக முடியல. எங்கள் அம்மா அப்பப்போ அட்மிஷன் ஆகிடுவாங்க. அவங்கள வீக்லி ட்வைஸ் வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக வேண்டியதாக இருந்துச்சு. சரி, அதுக்கும் லீவ் போட்டு நான் என்னோடய காலேஜ் வந்து கண்டினியூ பண்ண முடியல. இருந்தாலும் நான் காலேஜில் பெர்மிஷன் வாங்கி போயிட்டு தான் இருந்தேன். அப்புறம் நடுவில் வந்து என்னால் சுத்தமாக போக முடியல. எங்கள் அம்மா ரொம்ப சிக்காயிட்டாங்க. ஒரு 4 ஆப்ரேஷன் கிட்ட நடந்துருச்சு. அப்போ வந்து நான் என்ன யோசிச்சிட்டேன்னா, சரி படிக்கவே வேண்டாம், பார்த்துக்கலாம், லீவ் போட்டு அம்மா கூடயே இருந்துடலான்னு சொல்லிட்டு வீட்டிலே தான் இருந்தேன். ஒரு 1 இயர் கிட்ட வீட்டிலே தான் இருந்தேன். சரி, கரஸில் கூட ஏதாச்சும் போட்டு ட்ரை பண்ணலாம் அப்படி. அப்புறம் என்னோடய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நான் படித்த பழைய காலேஜ்லேயே தான் இருந்துச்சு, ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே. நான் வந்து 1 இயர் வீட்டில் தான் இருந்தேன். அந்த போய் சர்டிஃபிகேட்ஸை கேட்டால் கூட நான் போனது என்னமோ 1 மந்த் தான் அந்த காலேஜுக்கு, ஆனால் அதுக்குள்ளே செகண்ட் இயர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு 2 வருஷத்துக்கான ஃபீஸ் கட்டிவிட்டு உங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போங்க, 2 lakhs கட்டிவிட்டு உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. என்னால் நான் போய் லெட்டர் எழுதி கொடுத்தேன், என்னோடய சுச்சுவேஷன்லாம் சொல்லியும் அவங்க தர மாதிரி இல்லை. என்னோடய ப்ரேயர் எப்படி இருந்துச்சுன்னா, எங்கள் அப்பா என்ன சொன்னார்னா, நம்ம இன்னும் லாயர்ஸ் யாராச்சும் ட்ரை பண்ணி கேஸ் மாதிரி போட்டு பார்த்து உன்னோடது வாங்கலாம் அப்படின்ட்டு. நான் எதுவுமே அக்செப்ட் பண்ணல. நான் வந்து சர்ச்சில் ஒரு 2 hours கிட்ட அழுதுருப்பேன். சர்ச்சில் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு, ஏசப்பா என்னோடய அப்ளிகேஷன் நான் உங்ககிட்ட போடுறேன், நீங்கள் வந்து எந்த பெரிய ஆளை கொடுத்து நீங்கள் என்னோட மீட்டு தர முடியும் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அங்கிள் கூப்பிட்டு போனாங்க, ஏ அங்கிள். அங்கே போய் என் சர்டிஃபிகேட்ஸை வாங்கிட்டு வந்துட்டேன். சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு திருப்பி வந்து கவுன்சிலிங் நடந்துச்சு, மெடிக்கல் கவுன்சிலிங். அதில் என் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சு நான் கவுன்சிலிங் அப்ளை பண்ணேன். ஏசப்பா என்னோட இன்னொரு கோர்ஸ் வந்து அதே வருஷத்தில் ஏசப்பா ஜாயின் பண்ண உதவி செஞ்சார். ஆப்டோமெட்ரி படிக்கிறேன் இப்போது. கடந்த மார்ச் மாதம் வந்து என்னோடய தம்பிக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அவனோட கால் ஃப்ராக்சர் ஆனதுனால அவனுக்கு ஒரு சர்ஜரி பண்ணுறதுக்கு இருந்துச்சு. சர்ஜரி முடிச்சுட்டு நான் நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகும்போது என்னோடய அப்பாவுக்கு நைட்டு வந்து ரொம்ப கார்டியாக் அரெஸ்ட் ஆகிடுச்சு. அப்பா ரொம்ப கொலாப்ஸ் ஆகிட்டாங்க, ஹாஸ்பிட்டல்லே விழுந்துட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு சடனாக சிபிஆர் தெரப்பி கொடுத்து உடனே ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. ஐசியூ ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் சொல்லிட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சொல்லிட்டாங்க. வெறும் அவருக்கு பிளாக் வந்து 98% பிளாக் ஃபுல்லாகவே, 2% தான் அவருக்கு வந்து சர்வே பண்ணுற முடியும் இருந்துச்சு. அவருக்கு பல்ஸ்லாம் வந்து சடனாக 30 போயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டே போகிறோம். நைட்டு 12 o'clock நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போகிறோம். ஜெபம் பண்ணிகிட்டே போகிறோம், ஏசப்பா அந்த ஆத்மாவை நீங்கள் தொடணும் ஏசப்பா. ப்ரேயர் பண்ணிகிட்டே தான் போனோம்.
ஐசியூவில் இருந்தார் உள்ளே. நாங்கள் போயிட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டே போயிட்டு ஆண்டவர் கர்த்தர் கிருபையாக நான் காலையில் எழுந்த உடனே காலைல அண்ணாக்கு தான் ஃபோன் பண்ணி ப்ரேயர் பண்ணிக்கோங்க, நான் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கார் அப்படின்னு சொன்னோம். 2 lakhs தேவைப்பட்டுச்சு. கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்திச்சு எங்கள் அப்பா வந்து செயின் ஸ்மோக்கராக இருந்தார். இப்போ அந்த பழக்கத்துலேருந்து விடுபட்டு கர்த்தர் ரட்சிப்புக்குள்ளே நடத்தி அவரை கொண்டு வந்திருக்காரு. மகள் வந்து இப்போ இந்த வருஷம் 3ஆம் மாதம் நல்லா படுத்து காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா திடீர்னு பாதம் 2 வீங்கிடுச்சு. குழந்தை நடக்கக்கூட முடியல. பாப்பா இருக்கிற 3 வயசு குழந்தை இருக்கிறா. அவளை தூக்கி பாத்ரூம் கூட போக முடியாது. அப்படி நைட்டு மகளும் அழுதுகினே இருக்கும் வலியினால். நானும் அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, இட்டு போனேன். அந்த டாக்டர் பெரிய டாக்டர் பார்த்துட்டு இது என்னன்னு எனக்கே தெரியலம்மா, நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போங்கன்னு அனுப்பி விட்டாங்க. அப்புறமா இங்கே நம்ம அடையாரில் ஒரு ஹாஸ்பிட்டல் அவர்கிட்ட இட்டு நரம்பு டாக்டர் இட்டு போனால் அவர் வந்து பார்த்துட்டு எலும்பு ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, நீ டெய்லியே வந்து ஊசி போடணுமான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ஏசப்பா எனக்கு என்ன இது, அதாவது எனக்கு யாருமே இல்லைப்பா, உங்கள்கிட்ட வேறு யாருமே இல்லை, நீங்கள் தான் என் பிள்ளைங்களுக்கும் எனக்கும் நீங்கள் தான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பெரிய ஹாஸ்பிட்டல் இட்டு போமான்ட்டாங்க, ஜிஎஸ் ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே இட்டு போனால் அங்கே பார்த்ததுக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க. எடுத்ததுக்கு எங்களுக்கே என்னென்னு புரியலம்மான்றான், இது ஒரு மாதிரி இன்ஃபெக்ஷனு என்னன்னு தெரியல எங்களுக்குன்ட்டாங்க. அப்புறம் இங்கே ஐயா வந்துட்டு ஜாம் பண்ணி ஐயா வந்து ஜாம் பண்ணார், அம்மா பாஸ்டர் அம்மா எல்லாருமே ஜாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இட்டு போனேன் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாமா இது என்ன பிரச்சனைன்னு எடுத்து பார்த்துட்டு ஏசப்பா அற்புதம் செஞ்சு இன்றைக்கி அம்மா இது என்ன கால் வலி இன்ஃபெக்ஷன் ஒன்றுமே இல்லை, உன் மகளுக்கு நல்லா ஆயிடுச்சு, எதுவுமே இல்லைன்னு இப்போ கால் வலிலாம் சரியாகி நல்லா ஏசப்பா புண்ணியத்தில் அவர் நல்லா நடக்கிறான். கடந்த 7வது மாதத்தில் சும்மா வீட்டில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். என் பொண்ணு கூட உட்காந்துட்டு இருந்தேன். திடீர்னு ஃபிக்ஸ் வந்து சுயநலவே நான் இழந்து போகக்கூடிய சூழ்நிலையாச்சு. ஒரு 2 நிமிஷத்தில் நான் திருப்பி சரியாயிட்டேன். அதுக்கப்புறமா திருப்பி உடனே ஃபிக்ஸ் வந்துருச்சு. அப்புறம் நான் எங்கே இருக்கேன், யாரோட இருக்கிறேன், எல்லா சுயநலவையும் இழந்து இருந்தேன். உடனே என்ன விஹெச் ஆஸ்பத்திரிக்கு என்னை என் பசங்க தான் கூட்டிகிட்டு போனாங்க. அந்த நேரத்தில் உடனே என்னை எமர்ஜென்சி வார்டில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன தெரியாது. அடுத்து ஐசியூக்கு கொண்டு வந்திருக்காங்க. டாக்டர் பார்த்துட்டு உடனே இமிடியேட்லியாக இவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், மூளையில் நரம்பு வெடித்து அதிலேருந்து பிளட் கிளாத்தாக வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு அவ்வளோ தூரம் பணமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நைட் ஃபுல்லாக என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப கிரிட்டிக்கலான நிலமையில தான் நான் இருந்திருக்கேன். எத்தனை நாள் இருந்தேன்னுலாம் எனக்கு தெரியாது. ஆண்டவர் சுகமாக எனக்கு ஜீவன் தந்தார். நான் எந்த நாள் வரைக்கும் அதுக்கப்புறமா ஃபிக்ஸ் எனக்கு வரல. கர்த்தர் பூரண சுகம் தந்தார். ஆப்ரேஷனாக நடக்கலை. என் கணவர் இருந்து 13 வருஷமாக தனியாளாக என் குடும்பத்தை நடத்துறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அதன் மத்தியிலையும் என் பிள்ளைங்க நல்லா படித்து 2 பிள்ளைங்களும் நல்லா படித்து நல்ல வேலை இருந்துச்சு. ஆனாலும் என் பொண்ணுக்கு திருமணம் நடக்கலைன்னு சொல்லி நான் ஒரு 5 வருஷமாக ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணிகிட்டே இருப்பேன். சர்ச்சில் பாஸ்டர்கிட்ட சொல்லி ஜோம் பண்ணுவேன். பாஸ்டர் ஜோம் பண்ணியிருப்பாங்க. ஸ்டீவன் பாஸ்டர் சொன்னாங்க, இந்த வருஷம் இந்த ஜனவரி மாதம் சொன்னாங்க, அக்கா இந்த வருஷம் கண்டிப்பாக நம்ம பாப்பா கல்யாணம் நடக்கும்க்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் விசுவாசமாக ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன். பார்த்தா அதே போல் நல்லா என் பொண்ணுக்கு துபாயில் வேலை கிடச்சிது. துபாய்க்கு போனால் அதே மாதிரி ஒரு அந்த வருஷமே பிப்ரவரியிலே மாப்பிள்ளை வந்தது. ஜனவரியில் சொன்னாங்க, பிப்ரவரியிலே மாப்பிள்ளை வந்தது. எல்லாமே பாஸ்டர் ஸ்டீபன் எல்லாமே பார்த்து எல்லாமே சரியாக பண்ணி கரெக்டாக நல்லா நடந்தது. நான் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் மாப்பிள்ளையும் துபாயிலேருந்தே வந்திருந்தாங்க. நல்ல திருமணமும் அபரிமிதமாக நடந்தது. எனக்கு வந்து இந்த வருஷத்தில் 2 அற்புதம் நடந்தது. ஒன்று வந்து என் ஃபேமிலிக்கு அக்காவோட மேரேஜ் எப்படி பண்ணுவோன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஃபினான்ஷியலாகவும் சரி அந்த மேரேஜ்லேயும் சரி அவ்வளோ ப்ராப்ளம் வந்துச்சு. கர்த்தர் எல்லோரும் முன்னாடியும் அக்காவோட மேரேஜ் நல்லபடியாக முடித்து கொடுத்த கிருபைக்காக நன்றி. 2வது வந்து என் ஒர்க்கு. நான் காலேஜ் முடித்து எல்லா இன்டர்வியூவும் அட்டன் பண்ணேன், எல்லாத்துலேயுமே செலக்ட் ஆனேன். ஆனால் எந்த ஒர்க்குமே எனக்கு செட் ஆகலை. நான் ஏசப்பாக்கிட்ட கேட்டேன், ஏன் ஏசப்பா எனக்குன்னு ஒரு வேலை எதுவுமே செட் ஆகலையான்ட்டு. நான் ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி போனேன். அந்த கம்பெனிக்கு போகிறப்ப வந்து எனக்கு அவ்வளோவா நிம்மதியாகவும் இருக்காது, இதுவும் இருக்காது. எதனா ஒரு சண்டேவோ சாட்டர்டேவோ மீட்டிங் எதனா சர்ச்சில் ஸ்பெஷல் ப்ரேயர் எது வச்சாலுமே என்னால் வர முடியாது. அதே மாதிரி கிறிஸ்மஸ்க்கும் சரி ஈஸ்டருக்கும் சரி எனக்கு லீவும் கிடைக்காது. மேனேஜர் சொல்லுவார், நீ வந்து போயிட்டு வேலைக்கு வந்துடு, லீவெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் அது ரொம்ப ப்ரேயர் பண்ணி ஏசப்பா கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் தான் அந்த லீவே கிடைக்கும். அந்த நாளும் எனக்கு ஃபுல்ஃபில்லாகவே போகாது.
அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அந்த கம்பெனியை விட்டு நின்றுலான்னு சொல்லிட்டு நின்றுட்டேன். நடுவில் அக்கா மேரேஜும் முடிஞ்சிருச்சு. வேலை கிடைக்கல. பார்க்குறவங்கெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, வேலைக்கு போலியான்ட்டு. அப்போது அக்டோபர் மந்த் 1ஆம் தேதி வந்து திருவிருந்து எடுக்க வந்தேன். நான் வந்து உக்காந்து அண்ணா வந்து சொன்னார், இந்த மாதிரி யூதா 1:24 உன்னை வழுவாமல் காத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார். அந்த மந்த்துக்கான வாக்கு தத்துவமே அதுதான் வந்துச்சு. அண்ணா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அண்ணா வந்து நீ வேலைக்கு வந்து போயிருப்ப, 4-5 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்ப, அந்த இடத்துலலாம் உனக்கு ரிஜெக்ஷன் தான் கிடச்சிருக்கும். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறாரு உனக்கு அந்த இடத்துல வந்து அற்புதம் நடக்கும்னு சொல்லிட்டு சொன்னார். நான் வந்து எனக்கு நிஜமாக நான் யதார்த்தமாக ப்ரேயர் பண்ணது ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் வந்து எனக்கு அந்த வாக்கு தத்துவம் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கம்பெனி வந்துச்சு. அந்த கம்பெனியில் வந்து சொன்னாங்க, சண்டே கண்டிப்பாக லீவ் கிடைக்காது, சண்டே மட்டும் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க, வேறு எதனா நாளில் வீக்கெண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை எனக்கு சண்டே தான் வேணும்னு சொல்லி சொன்னேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த சண்டே மட்டும் லீவே கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் அந்த இன்டர்வியூவும் விட்டுட்டேன். அந்த அக்டோபர் லாஸ்ட் வீக்கு சண்டே வந்து ஏஸ்பாட்டு சொன்னேன், இந்த வாக்கு தத்து சொல்லி தானே நீங்கள் எனக்கு வந்து கொடுத்தீங்க, இன்னுமே எனக்கு ஏன் ஒர்க் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் அட்மினாக என்னை சேர்த்து இந்த 1 மாதம் எனக்கு சேர்த்து இப்போ ஃபஸ்ட் மந்த் சேலரி வரப்போது கொடுங்க. அப்புறம் நான் ஏசப்பா கிட்ட கேட்டேன், நான் இவ்வளோ பண்ணுறேனே எனக்கு எப்படி நீங்கள் கொடுப்பீங்க அப்படி சொல்லிட்டு கேட்டேன். அண்ணா வந்து சொன்னாங்க, அதான் எண்ணெய் நாள் அபிஷேகம். அப்போ வந்து சொன்னாங்க, அபிஷேகம் பேர் அதெல்லாம் ஃப்ரெண்டில் வாங்க அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. நான் போனேன். நான் கேட்டது கத்தர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான், நான் இவ்வளோ பண்ணிட்டேன், நீங்கள் எனக்கு எப்படி கொடுப்பீங்க, நீங்கள் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அண்ணா சொன்னாங்க, உன்னோட பாவம் இன்னையோட போச்சு அப்படி சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் நான் அங்கே உக்காந்துட்டு இருந்தேன். உட்காரும் போது என்னால் ஏந்துக்கவே முடியல. என் தலையில் யாரோ கை வைக்கதை நான் ஃபீல் பண்ணேன். என்னால் அந்த இடத்த விட்டு ஏந்துக்கவே முடியல. என்னோட 2 அக்காவும் எந்திரிச்சு வா வெளியே போகலாம், எந்திரிச்சு வா சொன்னாங்க. என்னால் ஏந்துக்க முடியல. என் தலையில் யாரோ கை வைக்கதை நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் நம்மளோட பாடி வெயிட் இவ்வளோ தான் நம்மளுக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு பாடி வெயிட்டை நான் சுமக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். பேச என்னோடய பாடியிலேருந்து நான் லூஸாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு என்னன்னு தெரில, என் கண்ணை மூடிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு வெளிச்சம் தெரிஞ்சுது. நான் ஃபீல் பண்ணுறேன், எனக்கு பாடியில் விட்டு என்னவோ போகுது. இப்போது நான் கோவம் படுவேன் தான், ஆனால் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். அதனால் வருஷம் முதல் நாளே எனக்கு அற்புதம் செஞ்சேன். அதுக்காக கூட எனக்கு நினச்சி 4-5 மாதமாக நான் கோல்டு ரொம்ப அதிகமாகிடுச்சு. இந்த நாக்கு இந்த லெஃப்ட் சைடு வீங்கின மாதிரி எனக்கு ஃபீலிங்கு. தூக்கத்தில் ஏந்திட்டு ப்ரீத்திங்கே பண்ண முடியாமல் இருந்துட்டேன். அந்த டைமில் நானும் ஜபம் பண்ணுறது கூட நிறைய வாட்டி டாக்டர் சொன்னார், நீ ஓவராக பேசிகிட்டு இருக்கிறா, பேசுகிறத நித்து உனக்கு இந்த சரியாயிடும், இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணுவேன்னு ஒரு வாட்டி சொன்னாங்க. அப்போது ப்ரேயர் பண்ணிவிட்டு தேவன் கிருபையால் எனக்கு அப்புறமா சரியாயிடுச்சு. நான் 6ஆம் மாதம் வீடே இல்லை. ஸ்டீஃபன் பாஸ்டர் கிட்ட சொன்னேன், ஐயா எனக்கு வீடு இல்லை ஐயா, நான் எங்கே போனாலும் காலி பண்ண சொல்கிறாங்க, 5 பேர் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நீ பயப்படாதம்மா, கண்டிப்பாக உனக்கு ஆண்டவர் வீடு தருவார், கண்டிப்பாக தருவாருமா, கலங்காத, இந்த மாதத்தில் கண்டிப்பாக தருவார், நீ விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணு, கண்டிப்பாக உனக்கு வீடு கிடைக்கும்னு சொன்னார். தோடு ஜெபம் பண்ணேன். அது எப்படி தான் எனக்கு கொடுத்தாரு ஆண்டவர், வீடு கட்டின வீடை எனக்கு கொடுத்தாரு. அந்த காசு கட்டுந்த உதவி செஞ்சார் அற்புதமாக. அதே போல் ஆண்டவரே நீங்கள் கொடுத்தீங்க, அந்த இடத்துல நான் சண்டே கிளாஸ் நடத்தணும் ஆண்டவரே அப்படி சொல்லி விசுவாசத்தோடு நான் ப்ரேயர் பண்ணேன். ஸ்டீபன் ஐயா வந்தார். இந்த இடத்துல அற்புதமாக ஆண்டவர் விசுவாசிக்கிறாருமா, ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல சண்டே கிளாஸ் நடத்தலாம் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்தார். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரு, நான் பாஸ்டிங் ப்ரேயருக்காக தேவி வீட்டுக்கு போனேன். நான் சொல்லிட்டு போனேன், நான் தேவி வீட்டுக்கு பாஸ்டிங் ப்ரேயருக்கு போயிட்டு வரேன், பசங்களாம் வீட்டில் இருக்காங்க, நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். போகும்போது அவர் என்ன சொன்னார், நீ கரெக்டாக 6 மணிக்கெலாம் நீ வீட்டுக்கு வரல, நான் சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இல்லை நான் போயிட்டு வந்துடுறேங்க, 7 மணிக்கெலாம் வந்துடுறேங்க, அவங்க நம்ம வீட்டுக்கு வராங்கல்ல, நான் போய் ஆகணும் அப்படி சொல்லிட்டு போனேன். ஆனால் அவர் என் பேச்சு கேட்காம சூசைட் பண்ணிக்கிட்டார். அப்போது பசங்க 2 பேரும் மட்டும்தான் வீட்டில் இருந்தாங்க. அப்போ என்ன செய்யுதுன்னே தெரியாது. மகன் வந்து சைக்காலஜி டாக்டர் படிச்சிருக்கா, மகன் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கா. இருந்தாலும் அவங்க 2 பேருமே அந்த ஊசி கொடுத்து அவரை காப்பாற்றிருக்காங்க. நான் வந்து அடியார்கிட்ட வந்துட்டேன், அம்மா அப்பா தூக்கு போட்டுக்கிட்டாருமா, நான் உள்ளே இருக்கிறேன், என்னால் என்ன பண்ணுவேன்னு தெரியலம்மா அப்படி சொல்லிட்டேன் இவரா. அப்போது பரமேஸ்வரி சிஸ்டர் சொன்னாங்க, நீ விசுவாசத்தோடு இருடி, ஆண்டவர் உன்னை காப்பாற்றுவார், அவன் உயிருக்கு எதுவும் நடக்காதுன்னு சொன்னாங்க.
ஆண்டவரே நான் விசுவாசத்தோடு தான் நான் வந்தேன் சபைக்கு. நான் விசுவாசத்தோடு தான் பாஸ்டிங் பிரேயருக்கு போனேன் ஆண்டவரே அப்படி சொன்னேன். அங்கேருந்து ஆம்புலன்ஸ் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றிட்டு போனாங்க. அங்கேயும் முடியாது சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜிஹெச்சுக்கு அனுப்பி விட்டாங்க. ஜிஹெச்சில் போய் ஐசியூவில் சேர்த்துருக்காங்க. 2 பிள்ளைங்களும் போலீஸ் இவங்கள வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. ஆண்டவரே நான் எந்த தப்பும் செய்யலையே சப்பா, பிரேயருக்கு தானே நான் போனேன். ஆண்டவரே இந்த மகனுக்கு நீங்கள் உயிர் பிச்சை கொடுத்தாதான் அந்த இடத்துல நான் ஒரு சாட்சியாக நிற்க முடியும் ஏசப்பா. நீங்கள் உயிர் பிச்சை கொடுங்க ஏசப்பா சொல்லி நான் அழுது அந்த இடத்துல பிரேயர் பண்ணேன். அப்போது ஸ்டீவன் பாஸ்டர் வந்தார் வீட்டுக்கு. நீங்கள் ஒன்றும் இல்லை, அவர் நல்லபடியாக ஆகிடுவார், நீங்கள் விசுவாசத்தோடு இருங்க அப்படி சொன்னார். என் கணவரே உயிர் பிச்சை தந்தார். சண்டைகளை நடத்த உயிர் செய்தார். நான் டெய்லி காலையில் வாக்கிங் போகிறது உண்டு. அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு அப்படி எப்படி விழுறேன்னு எனக்கே தெரியாது. ஆனால் என்னை அறியாமலே நான் அப்படி குப்புற விழுந்துருவேன். நடந்து போயிட்டு இருக்கும்போதே அப்படி விழுந்துருவேன். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஒரு தடவை ரொம்ப தூரத்துலேருந்து அவங்க ஓடி வந்தாங்க. இந்த அம்மாவுக்கு ஏதோ ஆயிருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்க. நான் அவங்க வரத்துக்குள்ளே நான் எழும்பி நின்ட்டேன். எப்படி நீங்கள் எழும்பி நின்னீங்க, எப்படி நீங்கள் விழுந்ததை பார்த்து நாங்களே பயந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதுபோல் ஒரு தடவை 2 தடவை இல்லை, 4 தடவை. ஒரு தடவை எங்கள் ஹஸ்பண்ட் கூட நான் 2 பேரும் வாக்கிங் போயிட்டுருக்கும்போது கூட அதே மாதிரி குப்புற அப்படியே விழுந்துருவேன். அந்த நேரத்துலலாம் நான் நினச்சி பார்த்தேன். நான் 2 நாளைக்கு முன்னால் அதெல்லாம் நான் உட்காந்து யோசித்து ஆண்டருக்கு நன்றி சொன்னேன். அப்படி விழும்போது என் மூக்கில் ஏதாவது அடிபட்டிருந்தால் நிச்சயமாக என்னை பார்த்துருக்க முடியாது. ஒரு தடவை விழும்போதெல்லாம் ரொம்ப கடினமாக நான் போய் விழுந்தேன். கிட்டத்தட்ட இங்கேருந்து அவ்வளோ தூரம் தள்ளி போய் நான் விழுந்தேன். ஆனால் கர்த்தர் அதில் எல்லாம் என்னை காத்தார். வேதம் சொல்லுது சங்கீதம் 118:13 நீயோ என்னை விழத்தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவியாக வந்தார் அப்படின்னு. அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் 100க்கு 100 ஆண்டவர் நிறைவேற்றினார். எத்தனை தடவை நான் விழுந்தாலும் அத்தனை தடவையிலையும் கர்த்தர் என்னை நடத்தினார். நான் கஷ்டம் இறக்கி விட்டுக்கிட்டு நேராக ஆஸ்பத்திரிக்கு போகிறேன். இவங்களை வந்து எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேனு எல்லா ஸ்கேனும் எடுத்துக்கிட்டு வீல் சேரில் ஒட்டிட்டு வராங்க. ஒரு கணவன் ஏற்ற மாதிரி நிற்கிறது கூட அவங்களுக்கு தெரியலை. அப்போ நான் போய் கையை தொட்டு சொன்னேன், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், நீ கலங்காத, ஒரு ஆப்ரேஷன் ஒன்றும் பண்ண முடியாது, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், உனக்குடைய வேலை எனக்குடைய வேலை இன்னும் இருக்குது, அநேக பேருக்கு இன்னைக்கு நமக்குன்னு சாட்சியாக தேவன் நம்மளை வைப்பார்னு சொல்லி நான் ஜெபிச்சு அனுப்பினேன். அவங்க சொன்னாங்க டாக்டர்லாம் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, எப்படியாவது இவங்க மண்டையை ஆப்ரேஷன் பண்ணிடணும், காசு பிடிங்கிடணும். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இது வந்து இந்த இடம் வந்து நீங்கள் எனக்கு செலக்ட் பண்ணி தந்ததில்லை, எனக்கு தந்தது நீங்கள் பரலோகம் தான் தந்திருக்கிறீங்க, நீங்கள் நிச்சயமாக இங்கே இருந்து எங்களை நாங்கள் எப்படி வந்தோமோ அப்படியே நீங்கள் அனுப்புவீங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட இந்நாள் வரை கர்த்தர் எங்களை கைவிடவும் இல்லை, எங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்தவும் இல்லை. நாங்கள் இருக்கிற இடத்துல தேவன் எங்களை தலை நிமிர செஞ்சுட்டு இருக்கிறார். விசுவாசத்தில் நிலைத்திருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். சரியாக ஒரு சங்கர் பிரதர் அந்த ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டுக்கு அடுத்து சரியாக 3 நாளைக்கு முன்னாடி இந்த ராஜாஜி பவனுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆக்சிடெண்ட்டு. ஆனால் கர்த்தர் என்னை கண்மணி போல சில ஸ்க்ராப்போட கர்த்தர் என்னை காத்தார். ஆமென். அதே நேரத்தில் நான் ஒவ்வொரு வருஷமும் நான் ஜெபம் பண்ணுவது உண்டு. ஆஃபீஸுக்கு நான் லீவ் போடக்கூடாது, ஆண்டவர் பலவீனப்பட்டு லீவு போடக்கூடாது, சுகவீனமாக இருந்து நான் லீவ் போடக்கூடாது, நான் சுகவீனமாக இருந்து பாசம் என் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ண வரக்கூடாது, பாசம் நான் இந்த விதத்தில் நான் அலைக்கழிக்கக்கூடாது, என்னை விசாரிக்க வரணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருஷம் நான் பொருத்தனை பண்ணுவேன். என்னுடைய ஸ்கூல் டேஸில் இருந்து நான் சுகம் இல்லாமல் இருந்து நான் ஸ்கூல் போகாமல் இருந்தது கிடையாது. அதே போல் 32 வருஷங்களை கர்த்தர் ஒரு மத்திய அரசு பணிகளை என்னை கர்த்தர் அமைத்து இருக்கிறாரு. நான் சுகம் இல்லைன்னு சொல்லி 2 முறை, ஒரு தடவை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சிக்கன் பாக்ஸு, அது பிறகு கொரோனா. ஆனால் கர்த்தர் இம்மட்டுமாய் எனக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. சுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் ஃபஸ்ட்டு இங்கே அடையாரில் தான் வேலை செஞ்சிட்ருந்தேன். இந்த வருடம் ஜூலை 24 நான் செய்யாத ஒரு தப்புக்காக என்னை வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க. ஜூலை 24 வேலை போச்சு. ஜூலை 27 என்னுடைய பர்த்டே. நான் அன்றைக்குமே வந்து பாஸ்டர்ட்டையும் மெடிசைக்கிட்டையும் ப்ரே பண்ணிட்டு போனேன். அப்போவும் நான் அவங்கக்கிட்ட சொல்லவே இல்லை எனக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாஸ்டர் ஒரு வார்த்தையை சொல்லி வந்து ஜெபிச்சார். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி சேலரி வந்து பத்தலை, வேறு வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் எனக்காக ஜெபிச்சிட்டு இருந்தாங்க. நாங்களும் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ பாஸ்டர் வந்து ஒரு வார்த்தையை சொல்லி வந்து ப்ரே பண்ணார்.
உனக்கு தெரியாத நபர் இடத்துலேருந்து கர்த்தர் உனக்கு ஒரு ஒத்தாசையை அனுப்பி உனக்கு ஒரு வேலையை வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நான் நம்பிக்கையோடு போனேன். அப்புறம் அதே வாரத்தில் SBI லைஃப் இன்சூரன்ஸ்லேருந்து எனக்கு வந்தது. சரி நானும் போயிட்டு நம்பிக்கையோடு அட்டன் பண்ணேன். கர்த்தர் எனக்கு அந்த வேலையை வந்து வாய்க்க செய்தார். நான் ஜாயின் பண்ணி 3 மாதம் தான் ஆகுது. இந்த 3 மாதத்துலேயே கர்த்தர் என்னை அந்த இடத்துல வந்து மேன்மையாக வச்சுருக்காரு. போன வருஷம் ஜூலை லாஸ்ட்டில் எனக்கு உடம்புக்குள்ள அலர்ஜிக் ஆகிடுச்சு. நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், ஆனால் அது ஒன்றுமே சரியாகலை. அப்போ அவர் கொடுத்த மாத்திரை ஆயில்மெண்ட்டில் எதுவுமே சரியாகலை. அப்போ வேறு எதாவது எனக்கு மாற்றி கொடுங்கன்னா அவங்க ஒரு ஊசி போட்டாங்க. அந்த ஊசி போட்டோன்னா நைட்டில் தூங்கிட்டேன். காலையில் எந்திரிச்சு செஞ்சு பண்ணும்போது ஒரு சைடு ஃபுல்லாக எனக்கு ஒர்க் ஆகலை. அப்போ பயம் வந்துச்சு, ஏசப்பா இறக்கம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜெபம் பண்ணிட்டு தூங்கிட்டேன். ஆனால் அது எனக்கு அந்த இது சரியாயிடுச்சு. ஆனால் ஒவ்வொரு மாதமும் எனக்கு ஒவ்வொரு பிரச்சனை. ஒன்று வாமிட்டு வரும், அல்ட்டு டயரியா போகட்டு, முகம் இங்கே ஏதான ஒரு பிரச்சனை. அப்போ நான் ஒவ்வொன்றும் அப்புறம் சரியாகவும் சரியானு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவன் சத்துருவானும் பொய்யனும் இப்படி தான் இருக்கிறான். நீங்கள் எனக்கு சுகம் கொடுங்க ஏசப்பா, எனக்கு நீங்கள் விடுதலை கொடுங்கன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். ஒரு வாந்தி இருந்து கொஞ்சம் விடுதலை, முகம் வீங்கிருந்து ஒவ்வொரு விடுதலை, எல்லா பிரச்சனையும் அந்த 2 விடுதலை கொடுத்து ஏசப்பா வந்து எங்கள் அப்பா வந்து காப்பாற்றினார். நாங்கள் அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, எங்கள் அப்பாவுக்கு வயிற்றில் கட்டி நாங்கள் வந்து ராயாப்பட்டில் சேர்த்துருந்தோம். அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணலான்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் டாக்டர் வரைக்கும் போய் அவங்களால முடியல, பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. அதனால ஸ்டாண்டில் சேர்த்துட்டாங்க. ஏசப்பா உதவி இல்லைன்னா எங்களால் சேர்த்துருக்க முடியாது. நாங்கள் வந்து ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணோம். அதனால் ஏசப்பா வந்து காசு வச்சு எங்களை காசை தொட்டு எங்களை ஆசீர்வதிச்சு அங்கே சேர்த்தாங்க. ஏசப்பா சேர்த்துட்டு வந்து எங்களுக்கு உதவி பண்ணாங்க. நாங்கள் அத்தை வீட்டில் மேலே வீட்டில் இருப்போம். அங்கே வந்து அங்கேயே சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க. எங்கள் அம்மா இப்போ ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. எங்கள் அம்மா வந்து ஆசீர்வதிக்கப்படணும் இயேசுவே, நன்றி. பெரிய பையன் ஜோயலுக்கு கடந்த 3 மாதமாக அவனுக்கு வந்து வயிறுவலின்னு சொல்லி டெய்லியும் சொல்கிறான். என்ன பிரச்சனைனே கண்டுபிடிக்க முடியல. மார்னிங் ஆனால் அவனுக்கு வந்து ஸ்கூல் கிளம்பும்போது கரெக்டாக வாமிட் எடுப்பான். டெய்லியுமே ஸ்கூல் போகும்போது வாமிட்டு தான் அவனுக்கு. டெய்லியும் ஸ்கூலில் இருந்து அவங்க ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும், வாமிட் வருது, வயிறு வலியாக இருக்குது, செக் பண்ணுங்கன்னு. நாங்களும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம். பீடியாட்ரிக்ஸ் கூட்டிகிட்டு போய் நாங்கள் செக் பண்ணதில் அவனுக்கு என்னென்னே கண்டுபிடிக்க முடியல. அவங்க வந்து பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, அல்ட்ராசவுண்ட் எடுக்க சொன்னாங்க, அதுலேயும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சிடி ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. லாஸ்ட்டாக மலர் ஹாஸ்பிட்டலில் அவனுக்கு அந்த எண்டோஸ்கோப்பி பார்த்ததில் அவனுக்கு வந்து சின்னதாக புண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தோம் தொடர்ந்து. ஜோயல் வந்து பொருத்தனை பண்ணியிருந்தான். ஏசப்பா எனக்கு எந்த ஒரு பெரிய இதுவுமே இருக்கக்கூடாது, நான் பொருத்தனை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவன் பொருத்தனையும் செலுத்திட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் போய் பார்த்ததில் அது ஒரு சின்ன புண்ணு தான் இருக்குது, இதை வந்து 100% அது வந்து மாத்திரையிலே க்யூர் பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்க. போன வருஷம் ஒரு 2 வருஷமாக எங்கள் அக்கா பொண்ணு குழந்தை இல்லைன்ட்டு ஜெபம் பண்ணோம். டிசம்பர் 3ஆம் தேதி வந்து இங்கே ஜெபம் பண்ணிவிட்டு அவங்களாம் வந்திருந்தாங்க. ஜெபம் பண்ணிவிட்டு இங்கே வந்து உட்காந்தேன். பாஸ்டர் சொன்னாங்க, அன்றைக்கி வந்து இந்த குழந்தைகளுக்காக தான் ஜெபிச்சுட்டு சொன்னாங்க, இந்தமாரி குழந்தை இல்லைன்ட்டு யாரெல்லாம் இருக்கீங்களோ அடுத்த வருஷம் கண்டிப்பாக குழந்தை இருக்கும், நீங்கள் ஆனந்த சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்ட்டு. இந்த வருஷம் டிசம்பர் 5ஆம் தேதி அக்கா பொண்ணுக்கு பையன் பிறந்திருக்கான். இந்த டிசம்பர் மாதம் 2nd வீக்கில் நான் வந்து டைஃபாய்டுனால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனேன். என்னோடய லைஃப்பில் ஒரு இது மாதிரி அட்மிட் ஆனது நான் கிடையாது. எனக்கு சின்னதில் ஒரு கையில் ஒரு சின்ன ஆப்ரேஷனுக்கு பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் ஒரு ஹாஸ்பிட்டலில் இது மாதிரி அட்மிட் ஆகுறேன். அதே டைம் எனக்கு ஃப்ரைடே நைட்டு வந்து எனக்கு ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதே டைம் வந்து சாட்டர்டே எங்கள் அப்பா ஊரில் இருக்காங்க, அவங்களுக்கும் வந்து ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் இங்கே வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கேன். எங்கள் அப்பா வந்து ஊரில் இருக்கார். ஆனால் என்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு சொல்லலை, அப்பாவுக்கு ஃபீவர்னு மட்டும்தான் சொன்னாங்க. நான் வந்து இங்கே ஹாஸ்பிட்டல் இங்கே ஹாஸ்டலில் தான் தனியாக தான் இருக்கேன். ஆனாலும் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஃபஸ்ட்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு, என்ன பண்ணுவோம் அவள் தனியாக இருக்காளே அப்படின்னு. ஆனால் என்ன சர்ச் தான், பாஸ்டர் குட் ஃபேமிலி, அப்புறம் என் சர்ச் ஃபேமிலி தான் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நன்றி செலுத்திக்கிறேன். உண்மையாக கர்த்தருடைய கிருபையினால தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதற்காக நான் கர்த்தருக்கும் கொடி நன்றி செலுத்திக்கிறேன். போன மாதம் நான் இங்கே தான் ப்ரேயருக்கு வந்துகிட்டே இருந்தேன். இந்த வண்ணாந்தரை வரும்போது அது சேராக தெரியல, எனக்கு காஞ்சிருக்கேன்னு காலை வச்சேன், வலிக்கு கீழே விழுந்துட்டேன். அப்போ ஹேர் கிளிப்பு இதுவாகிட்டு தலையில் ப்ளீடிங் வந்துடுச்சு. எனக்கு ஸ்கூலில் நான் வேலை பார்க்கறதுனால ஒரு ஆயா 2 ஸ்டூடெண்ட் அப்படி தான் ப்ளீடிங் வந்து அவங்க ஜீவனோடு இல்லை. அதனால் ஒரு பயம் வந்துடுச்சு. வந்தாலும் நான் சொன்னேன் ஏசப்பான்னு தான் கத்திட்டு கீழே விழுந்தேன். யாரோ 2-3 பசங்க வந்தாங்க, ஆட்டோவில் பிடிச்சிட்டு போனாங்க. அங்கே டாக்டர்கிட்டலாம் போனால் இல்லை. அப்புறம் நேராக அவங்க
ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு ஒரு டிடிஎஸ் போட்டுடலாம் அப்படின்ட்டு. ஒரு பையன் எங்கேருந்து கத்திட்டு வந்தான்னு தெரில, எங்கள் மேம்னு கத்திட்டு வரான் அவன். நான் பார்த்துக்கிறேன் எங்கள் மேமை விடுங்கன்ட்டு. அப்புறம் அவன் தான் எட்டுன்னு போனான். அப்போ அங்கே போகும்போது சொன்னாங்க ஓபி சீட்டு வாங்கினா அது வாங்கினாலாம் சொன்னாங்க. அப்போ எனக்கு ஒரு ஞாபகம் வந்து அது உள்ளே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான். அப்போ அவன் பேரை சொன்னோன்னா அவன் தற்செயலாக வெளியே வந்துட்டு என் பேரை யாரோ கூப்பிடுறாங்கன்னு வந்துட்டு யார்கிட்டே சொல்ல வேணான்னு தேட்டரில் இருந்தான். தேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போய் எனக்கு ஒரு டிடிஎஸ் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ஒரு டீ 2 பிஸ்கெட் வாங்கி கொடுத்துட்டு ஒன்றும் பயப்படுறதுக்கே இல்லை ஆண்டி, உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி என்னை சமாதானப்படுத்திட்டு போனான். கடந்த 6-7 மாதங்களுக்கு முன்பாக என் மாமியாருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு. ஃபீவர்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம். நிறைய டெஸ்ட்லாம் எடுத்தோம். என்னன்னே கண்டுபிடிக்கவே முடியல. திடீர்னு நைட்டு அவங்களுக்கு தூக்கி போடும். ஜுரம் உள்ளுக்குள்ளே அப்படியே வந்துட்டு அவங்களுக்கு ஷிவரிங் அப்படியே தாங்கவே முடியாது. 2 பேர் பிடிச்சி அடக்குனா கூட அதை அடக்கவே முடியாது. நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கெலாம் கூட என் ஹஸ்பண்ட் கூட நடுவில் அவங்கள உட்கார வச்சுட்டு நான் பின்னாடி உட்காந்து அவங்கள பிடிச்சிட்டு சிவசுந்தரம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் பண்ணி ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு நாங்கள் கூட்டிகிட்டு வருவோம். ஒரு பாட்டில் ட்ரிப்ஸ் ஏற்றுற வரைக்கும் அந்த ஷிவரிங் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா முடியாமல் ஆயிட்டாங்க. படுத்து படுக்கை ஆகிட்டாங்க. யூரின் எழுந்து போக முடியல. ரொம்ப பலவீனமாகிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலில் சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டு நாங்கள் அவங்கள அட்மிட் பண்ணோம். கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ண அடுத்த செகண்டை எல்லா டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு உடனே அவங்களுக்கு சொல்லிட்டாங்க கிட்னியில் இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்ததும் தெரியவே தெரியாது. நாங்கள் யாருக்கும் சொல்லவும் இல்லை. கரெக்டாக அந்த நாள் நைட்டு பாஸ்டர் எங்களுக்கு கால் பண்ணாங்க, என்னம்மா சர்ச்சுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் அத்தையை அட்மிட் பண்ணியிருக்கு பாஸ்டர் அப்படின்னு சொன்ன உடனே பாஸ்டர் அந்த நைட்டில் ப்ரேயரோடவே அங்கே வந்தாங்க. வந்து அத்தைக்காக ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை பாஸ்டர் வந்து ஃபோன் பண்ணுவாங்க வருவாங்க அப்படின்ட்டு. எங்களுக்குன்னு யாருமே இல்லாத மாதிரி இருந்துச்சு அந்த நேரத்தில். எங்களுக்கு பாஸ்டர் வந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு போனார். அப்புறம் அந்த ஆப்ரேஷன் 2 கிட்னி ஃபஸ்ட்டு ஒரு கிட்னி மட்டும்தான் இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணோன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் இது பண்ணிட்டோம். ஆப்ரேஷன் பண்ணுற நேரத்தில் 2 கிட்னியுமே இன்ஃபெக்ஷனு, 2த்துலேயுமே ஸ்டென்ட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்டென்ட்டு வச்சு ஒரு மாதம் 40 நாள் வரைக்கும் ஸ்டென்ட்டு உள்ளே இருந்தது. அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்நாள் வரைக்கும் கர்த்தர் இவங்களை சுகத்தோடையும் பலத்தோடையும் ஜீவனோட வைத்ததுக்காக நான் கர்த்தருக்கு கொடான கோடி நன்றி செலுத்துக்கிறேன். கிறிஸ்மஸ்க்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டுட்டு இருக்கும் போது கால் மடங்கிடுச்சு. என்னால் ஒழுங்காக நடக்கக்கூட முடியல. ஆனால் கிறிஸ்மஸ்க்கு அன்றைக்கி நான் டான்ஸ் ஆடணும். நான் எப்படி ஆடுவேன்னு சொல்லிட்டு ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணியிருந்தேன். ஆனால் அன்றைக்கி வந்து நான் ஆடும் போது எனக்கு கால் வலியே இல்லை. நான் நல்லா ஆடினேன், எல்லாருமே நல்லா ஆடினேன்னு சொன்னாங்க. அது ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நன்றி. நான் ஒரு சிறிய தொழில் செய்கிறேன். அந்த தொழிலிலே கர்த்தர் அற்புதங்களை அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். விசேஷமாக ஒரு ஆஃபீஸ் இருந்தது. அந்த ஆஃபீஸு கூட போனாலும் அதில் கொஞ்சம் வருமானங்கள் அதிகமாக இருந்தது. ஆனாலும் அது கேளம்பக்கம் போயிட்டு விட்டார்கள். அப்படி இருந்தாலும் கர்த்தர் என்னை போஷித்து என்னை நடத்தி என்னுடைய ஆண்டது வருமானங்களை ஒரு குறை இல்லாமல் நடத்தி வந்திருக்கிறார். ஏசப்பா இந்த 2024 முழுவதும் என் கண்மணி போல் பாதுகாத்தார். என் பையன் வந்து மேலேருந்து கீழே விழுந்துட்டு சரி ஒன்றும் ஆகலன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு எந்திரிச்சு தூங்கினதுமே எந்திரிச்சு வாமிட் பண்ணிட்டான். அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், ஏசப்பா வாமிட் பண்ணுறானே, என் குழந்தை நீங்கள் தான் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு உடனே ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். உடனே ஸ்கேன்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. உடனே ஸ்கேன்லாம் பண்ணிவிட்டு டாக்டர் பார்க்கறதுக்கு டாக்டர் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு தெரிலம்மா பெரிய டாக்டர் வரணும் அப்போ தாம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் நல்லா நம்பிக்கையாக இருந்தேன். ஏசப்பா என்னை விடமாட்டார், தாயின் கர்ப்பத்தில் உருவாகுமானே எனக்கு தெரிந்து கொண்டது சாமி, எங்களுக்கு ஒரு நாளே எங்கள் கைவிட மாட்டார் நம்பிக்கையாக இருந்தேன். அவன் தூக்கத்தில் இருந்ததால் அந்த ஊசி போட்டாங்க, ட்ரிப்ஸ் போட்டாங்க. அப்போ அவன் அப்படியே தூக்கத்தில் அமைதியாக இருந்தான். உடனே அந்த டாக்டரு நர்ஸுங்களாம் பயம் காட்டிட்டாங்க. என்னம்மா இவன் அமைதியாகவே இருக்கிறான், என்ன சின்ன தெரியல அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயம் காட்டிட்டாங்க. அப்போ கூட நான் ஏசப்பா மேலே நம்பிக்கை விடவே இல்லை. ஏசப்பா நீங்கள் கொடுத்த குழந்தை இதுன்னு சொல்லிட்டு நான் ஏசப்பானை பொருத்தனை பண்ணி நான் ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா இந்த குழந்தைய உங்களுக்கே நான் கொடுக்குறேன் சாமின்னு சொல்லிட்டு அற்புதமாக அந்த டாக்டர் வந்தார். வந்து உடனே சொன்னார் எந்த பிரச்சனையும் இல்லையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா நரம்பியலை போய் பாருங்கம்மா. வாமிட் பண்ணிகிட்டே இருந்தான். பால் கொடுத்தோம் தண்ணி கொடுத்தா கூட உடனே வாமிட் பண்ணிகிட்டே இருந்தான்.
ஒன்று நியூரலஜி டாக்டரை போய் பார்த்தோம். அங்கே போய் பார்த்ததுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, நல்லா இருக்கிறான் அப்படி சொன்னாங்க. ஏசப்பாவுக்கு ரொம்ப தேங்க்யூ. விசேஷமாக எனக்கு வந்து மூக்கில் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிலாம் சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் எந்த ஒரு குறை இல்லாமல் ஏசப்பாங்க அற்புதமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு நிமிஷமாக எங்கள் குடும்பத்தை கண்மணி போல் பாதுகாத்து வருகிறார். எங்கள் வீட்டுக்காரர் கூட ஏசப்பா அற்புதமாக சுகம் கொடுத்தார். தேவனுக்கு கோடான கொடி நன்றி. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். நான் நிற்பதும் நிர்மலமாவது தேவனுடைய சுத்த கிருபை. இந்த கை வலி எனக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சு, ஒரு 2 மாதமாக. ஆண்டவர் கிருபையாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் சுகம் கொடுத்ததுக்காக கோடான கோடி நன்றி. சோத்திரம். ஹல்லேலூயா. அம்மா வாங்கம்மா. ஸ்தோத்திரம். அவங்களுக்கு ஆப்ரேஷனுக்கு அனுப்பும் போது இது வரைக்கும் ஒரு 10 சர்ஜரிஸ்க்கு மேலே பண்ணியிருப்பாங்க, மோர் தென் 10. எதுலேயுமே அனஸ்தீஷியா கொடுக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் மெடிக்கல் லைனில் இருக்கிறதுனால அந்த டாக்டர்ஸ் பேசுகிறது எல்லாமே எனக்கு தெரியும். அவங்க ஒரு வாட்டி கூட பாசிட்டிவாக எதுவுமே சொன்னது கிடையாது. நான் எடுத்துகிட்டு போய் நிற்கும் போதே அவங்களுக்கு வந்து என்னென்னா அவங்களுக்கு டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இனி வந்து ஒரு முயற்சி தான் நம்ம பண்ணுவோம், இது பாசிட்டிவாக வரும்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க பேசுகிறது எனக்கு எல்லாமே புரியும். ஆனாலும் எனக்கு என் படிப்பு மேலே ஏசப்பா எனக்கு நம்பிக்கை கிடையாது. நான் மெடிக்கலே படிச்சிருக்கக்கூடாது, அந்தளவுக்கு எனக்கு தோணிருச்சு. அவங்க பேசுகிறதுல எனக்கு புரிய சேச்சுரேஷன் லெவல், பிளட் லெவல் எல்லாமே லோவாக இருக்கும். ஒரு தடவை கூட அவங்களுக்கு அனஸ்தீஷியா எதுவுமே கொடுத்ததே இல்லை, மயக்க மருந்து கொடுத்ததே இல்லை. அப்படியே தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. நான் ஒரு வாட்டியே சொல்லி அனுப்புவேன், அம்மா வலிக்காதுமா அப்படின்னு. ஆனால் அது எனக்கு தெரியும் எவ்வளோ வலிக்கும்னு. அப்படியே சொல்லி அனுப்பும்போது ரொம்ப இதுவாக இருக்கும். ஏவாளுக்கு எப்படி தான் ஏசப்பா தான் ஏவாளுக்கு அம்மாவாக இருந்தார், அதே மாதிரி அவளுக்கு அவள் தாயாவாக இருக்கும் போதும் அவர் தான் ஏசப்பா பாதுகாத்தார். அதே மாதிரி எனக்கு அம்மாவாக ஏசப்பா இருந்தார். எங்கள் அம்மாவுக்கு நான் அம்மாவாக இருக்கவும் ஏசப்பா எனக்கு உதவி செஞ்சார். ஏசப்பாவுக்கு கூட எனக்கு